வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்ன் வெஜ் சூப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா, 1/2 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் பெல் பெப்பர்ஸ், க்ரீன் பெல் பெப்பர்ஸ். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். கார்ன்ஃப்ளவர், ஸ்பைசஸ்க்காக பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கார்ன் பேஸ்ட்டும் ஆட் பண்ணணும். ஒரு ஜாரில் கொஞ்சம் கார்ன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கார்ன் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது கடைசியாக நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போது பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடுங்க. பீன்ஸ், கேரட், பெல் பெப்பர்ஸ், குடமிளகா, கார்ன், இதெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும், பாயில் ஆகணும். இந்த பாயிலிங் டைமில் வேணுன்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ போடுறேன். சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஒரு லிட் வச்சு. ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும் வெஜிடபிள்ஸு. சால்ட் பார்த்துக்கோங்க, சால்ட் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிட்டேன். பெப்பர் வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். பத்தலைன்னா கூட நம்ம குடிக்கும் போது கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ன் பேஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி இனி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் தண்ணி கரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப திக்காயிரும், நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சுட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதில் இறக்கிடலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ரன்னியாகவும் இல்லாமல் நல்லா இருக்குது, கரெக்டான டெக்ஸ்சரில். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். இது ரொம்ப காரமாகவும் இருக்காது, ஸோ ஒரு கிட்ஸும் நல்லா குடிக்கலாம், ஹெல்தி கூட. இது கூட பெப்பர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.